போங்க எப்படியோ காட்டுல இறங்கிட்டோம். அண்ணா வணக்கம் அண்ணா, நான் தானே இளைய தளபதி விஜய். நான் இவரு கேப்டன். என்ன வந்து உங்களுக்கு தெரியாதா? இவரு பீர் மேல தெரியுங்களா? ஜாக்ஸ் பேரோட சொல்லிட்டு வந்திருக்காரு என் கூட. நாங்க இப்ப எங்க போறோம்னா உங்களுக்கு தெரியுதா? காடு. இந்த காடை சுத்தி போறோம். வாங்க பின்னாடியே வாங்க. தம்பி கேப்டன் நான் முதல்ல போ. அவரே வாங்கடா வாங்கடா பார்த்து வாங்கடா. தம்பி தம்பினோட அண்ணா ஒரு நிமிஷம் பெரிய குண்டுடா. நில்லுங்கண்ணா நில்லுங்கண்ணா, நான் போய் பார்த்துட்டேன். கேப்டன் நான் தான் முதல்ல போகணும். உங்களுக்கு தெரியுமா? புரிஞ்சுக்கண்ணா, நான் சொன்னேன். தம்பி எனக்கு வயசாச்சா? போதும் நின்னுங்கண்ணா. இது வந்து எந்த ஊர்லயும் கிடைக்காது, இந்த அமேசான்ல மட்டும்தான் கிடைக்கும். தம்பி இது கடலை கேட்டா அவனே தருவான். நான் இது கடலை கிடைக்காதுண்ணா. சரிண்ணா, நம்ம இது இனி ஒதுங்கி போயிடுவோம். இங்க வாங்க இங்க வாங்க. அண்ணா கிடைச்ச ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எப்படி யாரோ தெரியல. பார்த்து ஒரு என்னாச்சு? நான் காப்பாத்த வரேன். இதுக்காக நம்ம படிச்சுக்கலாம். நம்ம எங்க உயிரை காப்பாத்துனது பீர்பால். இந்த இடத்துல நம்ம உயிரை காப்பாத்துனது பீர்பால்னா அவரை வாழ வைக்கணும். என் கட்சியில ஒண்ணு கேட்டோம். நான் இங்க வந்து கட்சின்னு சொன்னதுக்கு ஒருத்தா கட்சின்னு ஏற்கனவே ஃபிளைட்ல ஏறிட்டாரு. பார்த்து வாங்கண்ணா. அண்ணா இங்க ஒரு பெரிய குண்டு இருக்குண்ணா. பாத்துடா வாங்கண்ணா. நில்லுங்கண்ணா. ஒரு இந்த குண்டை நம்ம எப்படி திரும்ப தாண்ட போறோம்னு தெரியல. ரொம்ப இது எப்படினாலும் கொஞ்சம் ஒரு 30 feet இருக்காண்ணா. 30 feet. இங்க பாருங்க, நான் தூக்கி போடுற சவுண்ட மட்டும் பாத்துவாங்க. என் கையை பிடிச்சிருங்க பத்திரம். ஏண்டா யாரோ சோப் போட்டு குளிக்கிறாங்க. அப்ப இங்க பக்கத்துல குழாய் இருக்கு. வாங்க நம்ம நெருங்கிட்ட இடத்துல. வாங்க போ. இங்க திரும்பி ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்டார்ட். ஏய் நீ சொன்னது கரெக்ட்டா. இது யாரோ சோப் போடுறாங்க. குழாய் இருக்குடா. வாங்க அங்க குளத்தை கண்டுபிடிச்சாச்சு. டெல் மீ வாங்க. டேய் இது நீ ஹாஸ்டேஜ் இங்க பாருங்க. இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் குளத்தை கண்டுபிடிச்சேன். இப்ப தண்ணி இதுல எடுத்து சேவ் பண்ண போறேன். ஆனா இத நீங்க இப்போ எங்க ஊர்ல எல்லாம் பசங்க கலவங்கள்ட்ட எல்லாம் இது கிடைக்கும். இந்த பாட்டில் நீங்க கேட்டா கிடைக்கும். சந்தனம் கலக்க வரும்போது பல வருஷமாக இந்த தண்ணியிலே சந்தனம் கலக்கிட்டு இருக்காங்க. சந்தனம்